குழந்தைகளுக்கு அடிக்கடி ஒரு இந்த ஃப்ளூ வரதா இருக்கட்டும், ஒரு ஃபீவர் ஆகட்டும், அடிக்கடி வரதா இருக்குது. இப்போது இதை வந்துட்டு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஃபீவரில் இருந்தோ ஒரு ஃப்ளூவில் இருந்தோ காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் இருக்குது மேடம்? குழந்தைக்கு வந்து ப்ராப்பர் இம்யூனிட்டி வேணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இப்போ இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சில மாத்திரை கொடுத்து உடனே நம்ம எந்த இம்யூனிட்டியும் டெவலப் பண்ணிட முடியாது. அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து அம்மா கிட்ட குடிக்கிற தாய்ப்பால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தே வந்து பாப்பாக்கு இம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நிறைய டைம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும் போதே கூட நம்ம பாடிக்கு அந்த தேவையான இம்யூனிட்டி ப்ராப்பராக இருக்காது. அண்ட் நல்ல ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஸ்க்ரீன் டைம்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெளியே பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸையுமே வந்து ரொம்ப குழந்தைங்க குறைஞ்சிடுது. சுகர் ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சில குழந்தைங்க வந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, அடம்பிடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனாலே என்ன ஆகும், மற்ற ஃபுட்டு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, அந்த 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைல் ஃபோன் காமிச்சு ஊட்டினா அவங்க எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. அதை டேஸ்ட்டே பார்க்குறதே கிடையாது. அவங்க முதல்ல குழந்தைகள் என்ன டேஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, ஸ்க்ரீன் டைம் காமிச்சு நம்ம மொபைல் காமிச்சு ஊட்டினோன்னா அவங்க எந்த ஃபுட்டாக அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நார்மலாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணாத டைமில் எடுக்காத ஃபுட்டு கூட மொபைல் காமிக்கும் போது அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க. அது ஈஸியாகிடுதுல. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த கப்பு காலி ஆகிடணும், அவ்வளோதான். பட் ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப தப்பு. பீடியாட்ரிக் குரூப்பில் கொடுக்குற எல்லா மெடிசனுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த ட்ரக்கோட ஃபார்முலேஷனே மாறும். ஒரு சில இடத்துல ட்ராப்ஸாக கிடைக்கும், ஒரு இடத்துல சிறப்பாக கிடைக்கும். இப்போது ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ml 100 mg இருக்கும். இதுவே சிறப்பில் பார்த்தீங்கன்னா 5 ml தான் 100 mg. நம்ம சிறப்பும் ட்ராப்ஸும் மாற்றி வாங்கிட்டோம்னா சம்டைம் டோசேஜ் அப்படியே ஜாஸ்தியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கற்பூரம்லாம் காய்ச்சி தடவுறாங்க இல்லையா, ஸோ அந்த கற்பூரம்னு பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் டிப்பிக்கல் கெமிக்கல். ஸோ அது என்ன பண்ணும், நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாய் வழியாக கொடுக்கலனாலும் மேலே தடவுனாலும் அவங்கள ஸ்கின் பெனட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால என்ன ஆகும், அந்த கெமிக்கல் வந்து ஸ்கின் வழியாகவே ஒரு பிளட்டில் மிக்ஸ் ஆகி குழந்தைங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிட்ஸ் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. இந்த சாம்பிராணி புகை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது எதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிற ரீசன்னால் தான் அது கொடுக்குறாங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அந்த சாம்பிராணி புகையுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கெமிக்கல் தான். ஸோ அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு இம்மெச்சூரான லங்ஸ் இருக்கிற டைமில் நம்ம ஒரு கெமிக்கலை வந்து அதை வந்து ஆக்சுவலி நம்ம இன்ஹேல் பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் போய் ரியாக்ஷன் காமிச்சு சீக்கிரமே அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்தமா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் ஸ்ரீ குரு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய அடிக்கடி இந்த உடல்நல குறைவால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க மேடம்? இப்போ நிறைய டிசீசஸ் வந்து ஆக்சுவலி நம்ம பார்க்குறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுவே வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஓகேங்களா. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய எக்ஸ்போஷர்ஸ் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய இடத்துக்கு போகிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்குது, இம்யூனிட்டி இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போது இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா புது புது டிசீசஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குழந்தைக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நமக்கு அடிக்கடி குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரா மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது சீரியஸான இன்ஃபெக்ஷனாக இல்லையாங்கிறது தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன தான் பொத்தி வளர்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் 6 to 8 எபிசோட்ஸ் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். என்னோட பேபிக்கெல்லாம் மாதம் வந்துடுது. அதுதான். ஸோ பட் என்னன்னா அது ரொம்ப சிவியராக இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சிவியராக இருக்குங்கிறதுக்கு ஒரு சில சைன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மைனர் இஷ்யூஸுக்கெலாம் வந்து நம்ம பெருசாக வரி பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு டிசீசஸ் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஒரு இந்த ஃப்ளூ வரதா இருக்கட்டும், ஒரு ஃபீவர் ஆகட்டும், அடிக்கடி வரதா இருக்குது. இப்போது இதை வந்துட்டு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஃபீவரில் இருந்தோ ஒரு ஃப்ளூவில் இருந்தோ காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் இருக்குது மேடம்? ஃபஸ்ட்டு திங் ஆக்சுவலி நீங்கள் எதிர்ப்பு சக்தி பற்றி கேட்டிங்க இல்லையா. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ப்ராப்பர் இம்யூனிட்டி வேணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இப்போ இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சில மாத்திரை கொடுத்து உடனே நம்ம எந்த இம்யூனிட்டியும் டெவலப் பண்ணிட முடியாது. ஸோ ஃபஸ்ட் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு ஆக்சுவலி அதுக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து அம்மா கிட்ட குடிக்கிற தாய்ப்பால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தே வந்து பாப்பாக்கு இம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கு அந்த குழந்தைக்கு அம்மாவோட தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுலேயே தேவையான அந்த இம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்
காம்பனன்ட்ஸுமே அந்த பிரெஸ்ட் மில்க்லேயே இருக்குது. அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுத்து அது மூலமாக நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, குழந்தைங்க ஆக்சுவலி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது அதுவே நம்ம பாடி என்ன பண்ணும், இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி, அதாவது நம்ம பாடியை வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபியூச்சரில் வரும்போது அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது. ஃபுட்டு தவிர்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய டைம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும் போதே கூட நம்ம பாடிக்கு அந்த தேவையான இம்யூனிட்டி ப்ராப்பராக இருக்காது. அண்ட் நல்ல ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஸ்க்ரீன் டைம்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெளியே பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸையுமே வந்து ரொம்ப குழந்தைங்க குறைஞ்சிடுது. இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்தாலே குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிடலாம். நிச்சயமாக மேடம். முதல்ல நீங்கள் அந்த ஃபுட்டு பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லிஸ்ட் ஆஃப் உணவுகள்னு சொல்லிட்டு அதாவது வீக்லி அந்த ஃபுட் சார்ட்டோட நம்ம கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபுட் சார்ட்டில் அவங்க அதை ஆட் பண்ணிக்கணும்னா அந்த சைக்கிள் எப்படி கொடுக்குறது மேடம்? நம்ம ஒரு 7 நாளைக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு? ஸோ ஃபுட்டு வந்து ஆக்சுவலி நீங்கள் ஹோம் அவைலபிள் ஃபுட்ஸை விட பெட்டர் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கே தெரியும், இப்போ ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டு, வெஜிடபிள், ப்ரோட்டீன் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபுட்டு பிளாட்டர் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃபைபர் எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கணும். பட் அதை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தையோட அந்த நியூட்ரிஷன் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. அதாவது எந்த ஃபுட்டுமே ஒரு குழந்தைக்கு ஹாஸ்டல் மாதிரி நம்ம பிளான் பண்ணி மண்டேனா உனக்கு இட்லி, சாம்பார் அப்படின்ட்டு கரெக்டாக இல்லாமல் வெரைட்டியாக கொடுக்க பழகணும். முடிஞ்ச அளவுக்கு அதை செட் மார்னிங்கில் நம்ம கொடுக்குற ஃபுட்டில் இப்போ நீங்கள் ஒரு டிஃபன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டிஃபன்லேயே நமக்கு யூஸ்வலி நம்ம கொடுக்குற மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் அதுலேயுமே நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுக்கணும். தென் மதியம் ஒரு 11 o'clock மாதிரி ஒரு பிரேக், ஒரு சின்ன பிரேக்கில் அந்த டைமில் ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம். தென் லஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன், இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு முட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கணும், இல்லைனா பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ப்ரோட்டீன் இல்லை பருப்பு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொடுக்கலாம். ஈவினிங்கில் ஒரு நல்ல ஒரு சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம். அண்ட் நைட்டில் ஆஸ் யூஷுவல் டிஃபன். இதை நீங்கள் நமக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தாலே போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா சுகர் ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சில குழந்தைங்க வந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனாலே என்ன ஆகும், மற்ற ஃபுட்டு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஒரு நல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த குழந்தைங்க சரியான ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வெறும் தயிர் சாதமும் அதாவது ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டு ஒரு 3 இயர்ஸில் நீங்கள் வந்து நம்ம சொன்ன இந்த வெஜிடபிள்ஸோ எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எந்த குழந்தையுமே சாப்பிடாது. ஸோ அப்போது குழந்தை ஃபஸி ஈட்டர் ஆகிடும். என் குழந்தை எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது, அந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த 6 months கழிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே வீட்டில் அவைலபிளாக இருக்கிற அந்த ஃபுட்ஸு கொடுத்தாலே போதும். ஆனால் இப்போ நம்ம பேசும்போது சொன்ன மேடம் இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு அவங்க தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு நல்லா இருக்கும்னு அவங்க விரும்பி கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த ஸ்க்ரீன் டைம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மொபைல் ஃபோன் காமிச்சு ஊட்டினா அவங்க எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. அதை டேஸ்ட்டே பார்க்குறதே கிடையாது அவங்க. முதல்ல குழந்தைகள் என்ன டேஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, ஸ்க்ரீன் டைம் காமிச்சு நம்ம மொபைல் காமிச்சு ஊட்டினோன்னா அவங்க எந்த ஃபுட்டாக அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நார்மலாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணாத டைமில் எடுக்காத ஃபுட்டு கூட மொபைல் காமிக்கும் போது அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க. அது ஈஸியாகிடுதுல. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த கப்பு காலி ஆகிடணும், அவ்வளோதான். பட் ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 years வரைக்கும் குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைம் சுத்தமாக காட்டவே கூடாது. 2 yearsக்கு அப்புறம் 2 to 5 yearsல 1 hour அலோவ் பண்ணலாம். அதுவுமே அண்டர் பேரண்டல் சூப்பர்விஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி இந்த ஃபுட்டே நம்ம 6 months கழிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே ஒரு ரீசன் இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜா டெவலப்மெண்ட் வேணும், ஒரு ஃபுட்டோட டெக்ஸ்டர் தெரியணும். இதெல்லாம் வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபுட்டோட இட் ஹேஸ் டு பி அசோசியேட்டட் வித் த ஃபுட். அது வெறும் வயிறு ரொப்ப மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து என்ன சாப்பிட்றோன்னு தெரியணும், அதோட நியூட்ரிஷன் போய் சேரணும். அது ஒரு விதமான டெவலப்மெண்ட்டு. ஸோ ஒரு ஃபோனை காட்டி நீங்கள் ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, டேஸ்ட் தெரியாது. ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா எல்லா டைமும் நீங்கள் ஃபோன் காட்டினா மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிடும். ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 years வரைக்கும் ஃபோனே காட்டக்கூடாது. ஃபோன் மட்டும் இல்லை, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு ஊட்டுற டைமில் பேக்ரவுண்டில் கூட இந்த மீடியா சம்மந்தமான எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பின்னாடி டிவி ஓடிட்டுருக்கு, ஹாலில் வேறு யாராவது பார்க்குறாங்கனால இட் இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த குழந்தையோட அம்மாவோ இல்லை ஹூவர்ஸ் கேர் டேக்கிங் அவங்க கூட உட்காந்து அந்த குழந்தைக்கு அந்த ஃபுட்டை வந்து ஆக்சுவலி விளையாடணும்.
அந்த ஃபுட்டு தட்டில் போட்டு அதை டச் பண்ணி விளையாடணும். அதை எடுத்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கே வந்து அந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் வரும். எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அதுவே எடுத்து வாயில் தான் வைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் காய்ச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது காட்டலாம். அப்போல்லாம் வந்து காக்கா காட்டி சோறு ஊட்டுவாங்க, வெளியே யாராவது ஆளுங்களை காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை குழந்தைக்கு நல்லா கலர்ஃபுல்லான பவுல்ஸு பிளேட்டில் போட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம அந்த சாப்பிட்ற டைமை வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக பண்ணுமே தவிர கம்பல் பண்ணி ஊட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் ஃபோன் வந்து சொன்ன மாதிரி 2 years வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். நிச்சயமாக மேடம். இப்போ நம்ம அந்த உணவு பற்றி பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம் குழந்தைகளுக்கு. இதில் என்னென்னா சில தாய்மார்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு அளவு வச்சுருப்பாங்க. என் குழந்தைக்கு நான் காலையில் இவ்வளோ பவுல் கொடுப்பேன், மதியம் வந்துட்டு எனக்கு இந்த அளவு பவுலில் என் குழந்தை சாப்பிடும், நைட்டில் வந்துட்டு இவ்வளோ தான் அவன் சாப்பிடுவான், இந்த பவுல் தான் சாப்பிடுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து ஓவர் ஃபீடிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சில குழந்தைகள் வந்து பசிக்காமல் கூட இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு அந்த இவ்வளோ பவுல் சாப்பிடுவான் இன்றைக்கி சாப்பிடலை அப்படின்னு ஓவர் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் மேடம்? நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் குழந்தைகள்கிட்ட? ஸோ ஒரு குழந்தை வந்து ப்ராப்பராக வெயிட் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு கரெக்டான ஃபுட்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், குழந்தைக்கு வந்து அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஹை கேலரி ஃபுட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக வெயிட் ஏறும். பட் என்னென்னா சொன்ன மாதிரி இந்த ஹை கேலரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணி நம்ம வீட்டில் கொடுக்குற இந்த நார்மல் நம்ம அடல்ட் சாப்பிட்ற அதே ஃபுட்டையே குழந்தை கொடுக்கும்போது வெயிட் கெயின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். குவான்டிட்டி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இப்போ ஒரு 7 to 8 months ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு இட்லி வரைக்கும் தரலாம். நம்ம அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி ஏற நம்ம கிராஜுவலாக என்ன பண்ணலாம், ஒரு இட்லி 1.5 இட்லி அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லா டைமும் கரெக்டாக அந்த குழந்தை 1.5 இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தையோட மூடு பொறுத்து, அதோட பாடி கண்டிஷன் பொறுத்து அன்றைக்கி ஒரு இட்லி கூட சாப்பிட்ருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக யோசிக்கக்கூடாது. ப்ரொவைடட் அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கா, வெயிட் கெயின் நல்லா ஹெல்த்தியான வெயிட் கெயின் நல்லா இருக்கா, ஹைட் நல்லா இருக்கா இப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நிச்சயமாக மேடம். இப்போது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக வீட்டில் இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பேரண்ட்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க குழந்தை உடம்பு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னும் போது அவங்களாவே எந்த ஒரு கன்சல்ட்டிங் எதுவுமே ஒரு நியர்பை இருக்க டாக்டர்ஸ் கூட பார்க்காம அவங்களாவே வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTயில் பார்த்துட்டு இந்த ஏஜுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் சொல்லி ஆன்டிபயோட்டிக் வாங்கி அவங்களே வீட்டில் வச்சுக்கிறாங்க. பேராஸ்டிமல் ஈவன் அதே மாதிரி தான். அவங்க வந்து ChatGPTயில் என்ன காட்டுதோ இது 5 ml ஆன்டிபயோட்டிக், அடுத்து ஒரு 5 ml பேராஸ்டிமல், 3 வேளை ஊற்றுறோமா, ஈவினிங் காலைல ஃபீவர் இருந்தால் ஈவினிங் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு தவறு? இது எவ்வளோ தூரத்துக்கு குழந்தைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மேடம்? ஸோ பேரஸ்டமால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாத வீடே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேரஸ்டமால் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷியன் யாராவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அண்ட் அவங்க சொல்லியும் இருக்கலாம் ஃபீவர் இருந்தால் இந்த மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா டோசஸ் வந்து மாறும். இப்போ பீடியாட்ரிக் குரூப்பில் கொடுக்குற எல்லா மெடிசனுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த ட்ரக்கோட ஃபார்முலேஷனே மாறும். ஒரு சில இடத்துல ட்ராப்ஸாக கிடைக்கும், ஒரு இடத்துல சிறப்பாக கிடைக்கும். இப்போது ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ml 100 mg இருக்கும். இதுவே சிரப்பில் பார்த்தீங்கன்னா 5 ml தான் 100 mg. நம்ம சிரப்பும் ட்ராப்ஸும் மாற்றி வாங்கிட்டோம்னா சம்டைம் டோசேஜ் அப்படியே ஜாஸ்தியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே எந்த ட்ரக்ஸுமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட கொடுக்கறது தான் பெட்டர். நீங்கள் இஃப் யூ ஆர் வெரி ஷியோர், இப்போ ரீசெண்டாக தான் போயிருக்கீங்க, ஒன்றும் பெருசாக வெயிட்டில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா எங்கள் அந்த மெடிசனை கொடுக்கலாம் ஆஃப்டர் யுவர் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன். இல்லைனா ஃபீவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு ஈரத்துணி வச்சு துடைக்கணும். ஸோ ஃபீவர் நிற்கலங்கிறதுனால திரும்ப மெடிசன் கொடுத்துட்டு இருந்தால் அதுவுமே டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெடிசன் கொடுத்துட்டு தொடச்சி அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக்னு பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனுக்குமே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 8 to 9 எபிசோட்ஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது மோஸ்ட்லி வைரலாக தான் இருக்கும். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பெருசாக ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. பட் ஆனால் ஒரு நிறைய இடத்துல வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மல் காமன் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு நிறைய இடத்துல என்ன வச்சுக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிடும். ஆக்சுவலி அது ரஜினி சொல்கிற டயலாக் மாதிரி கோல்டு வந்து ஆக்சுவலி மருந்து கொடுத்தா 1 வாரத்தில் சரியாகும், இல்லைனா 7 நாளில் சரியாகுங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த கோல்டு வந்து 3 to 4 days சரியாக போகுது. அதை நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறனால தான் சரியாயிடுச்சு நிறைய பேர் நினச்சிக்கிட்டா அதே ஆன்டிபயோட்டிக்கை வேறு திரும்ப அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதினதே திரும்ப கொடுப்பாங்க. பட் டாக்டர் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாங்க. ரிப்பீட்டடாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அதாவது நம்ம பாடி என்ன பண்ணணும், அந்த மருந்தையே ரிப்பீட்டடாக எடுத்து ஒரு லெவலில் அந்த மருந்து வேலை செய்யாது. நாளைக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுற கண்டிஷன் இருக்கும்போது இந்த மருந்து வேலை செய்யாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணணும், இதை விட ஹையர் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்படியே எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு டைமில் அந்த குழந்தைக்கு நம்ம கரெக்டான மெடிசனே கொடுக்க முடியாது.
அது இல்லாமல் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது நம்ம வயிறுக்குள்ளே ஒரு நார்மல் பாக்டீரியா இருக்கும், அதாவது நம்மளோட பாடிக்கு தேவையான பாக்டீரியா இருக்கும், குட் பாக்டீரியான்னு சொல்லலாம். அந்த ஆன்டிபயோட்டிக்னால நம்ம குட் பாக்டீரியாவே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி இதனாலே நம்மளோட இம்யூனிட்டி பிரச்சனை வந்து வரத்துக்கு ப்ராப்ளம் இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா தவறுதலான மருந்து இப்போது அந்த பேராசிட்டமல் அளவு தெரியாமல் கொடுக்குறோம். சரி, சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 months இருக்கும்போது அந்த பேராசிட்டமல் வாங்கியிருப்பாங்க. அது பார்த்தா 11ஆம் மாதம் 1 வயசு வரைக்கும் அந்த பேராசிட்டமல் அப்படியே வச்சிருந்து அந்த டைமில் ஃபீவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லை மேடம்? ஆமாம், யூஸ்வலி எந்த மெடிசனும் ஓப்பன் பண்ணி ஒரு 1 monthக்குள்ளே வந்து அதை நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக மேடம், இப்போது பெரியவங்களுக்குலாம் நம்ம சொல்லுவோம் அந்த சளி காய்ச்சலை வந்துட்டு மழை நேரங்களில் வெளியே போக வேண்டாம், நனைய வேண்டாம் அதனால். ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே எந்த கிளைமேட்டே கிடையாது அவங்களுக்கு. ஏப்ரல்னாலும் சரி, ஆகஸ்ட் நவம்பர்னாலும் சரி, அந்த எல்லா டைம்லையுமே அவங்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது இதெல்லாமே அதிகமாகவே தான் இருக்குது அவங்களுக்கு. இதிலிருந்து அவங்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் மேடம்? ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் வந்து ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. என்னன்னா இது ரொம்ப சீரியஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நான் ஒரு நார்மலாகவே ஒரு குழந்தைக்கு தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸை ஒரு வருஷத்தில் வந்து தான் ஆகும். ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தெரியாமல் டிரான்ஸ்மிட் ஆகிக்கும். நம்ம அதை அவங்கள போய் நீ வந்து மாஸ்க் போடு, ஹேண்ட் வாஷ் பண்ணுன்னு சின்ன குழந்தைங்களாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம். பட் அதனால் அவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு மூச்சு விடுறதுல பிரச்சனையோ இல்லை வந்து ஹை ஃபீவர் இல்லை குழந்தை டல்லாக இருக்குது, சரியாக ஃபீட் எடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம அது பெருசாக சிம்டமேட்டிக்காக, அதாவது கோல்டுக்கு மட்டும் சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். பட் இதுவே நான் சொன்ன இந்த சீரியஸான விஷயம், அதாவது குழந்தை ரொம்ப டல்லாக இருக்குது, ஃபீடே எடுத்துக்க மாட்டேங்குது, மூச்சு விடும்போது ரொம்ப வேகமாக மூச்சு விடுது, வலிப்பு வருது, இல்லை கண்டினியூஸாக டயரியா மாதிரி ஆகி பாப்பா சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம பீடியாட்ரிஷன்ட்டையோ இல்லை வேறு டாக்டர்கிட்டையோ கூட்டிகிட்டு போய் பார்க்கணும். பட் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு திங் ஹைஜீன் தான். இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹைஜீன் தான். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா தான் நம்ம சொல்லலாம், காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ணும்போது முகத்தை மூடிக்கிட்டு ஸ்னீஸ் பண்ணணும், இல்லை காமன் பிளேஸ்லலாம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சும்மாவே கையெடுத்து மூக்கிலையோ வாயிலையோ வைக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் ஹெல்த்தி டயட் ரொம்ப முக்கியம், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே நம்மளோட இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரதை அவாய்ட் பண்ணலாம். நிச்சயமாக மேடம். ஏன்னா இப்போது இந்த மாதிரியான சளி பிடிக்கிற டைமில் தாய்மார்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டிலே தன் குழந்தைய இயற்கையாக வளர்க்குன்னு சொல்லிட்டு இந்த கற்பூரவள்ளி இலையை அளவே தெரியாமல் அது யூடியூப்பில் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அது கற்பூரம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு இந்த இதை வந்து ஊற்றிடுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த அளவு தெரியாமல் இவங்களாவே அந்த சளிக்கு வந்து மருந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை குழந்தைகளுக்கு இயற்கையாக நம்ம கொடுக்குறோம்னு நினச்சி கொடுக்கறதுனால இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் மேடம் குழந்தைகளுக்கு? இயற்கை மருத்துவம் இனிமே முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு, ஓகேங்களா? பட் அது எந்த அளவுக்கு அது ப்ரூவனாக வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் காமிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியல, ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் நம்மளுக்கு இப்போ நான் அந்த காமன் கோல்டெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, அது என்ன பண்ணாலும் 3 to 4 days தானே சரியாயிடும். அது இலை கொடுத்து தான் சரியாகுதாங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்று நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இலை உண்மையிலேயே வந்து அந்த அவங்க சொல்கிற அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்காங்கிறதும் தெரியாது. ஒரு சில இலை பார்க்க ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மாற்றி கொடுத்துட்டோன்னா அதனாலேயே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று இந்த கற்பூரம்லாம் காய்ச்சி தடவுறாங்க இல்லையா, ஸோ அந்த கற்பூரம்னு பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் டிபிக்கல் கெமிக்கல். ஸோ அதை என்ன பண்ணும், நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாய் வழியாக கொடுக்கலனாலும் மேலே தடவினாலும் அவங்களோட ஸ்கின் பெனட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால என்ன ஆகும், அந்த கெமிக்கல் வந்து ஸ்கின் வழியாகவே ஒரு பிளட்ல மிக்ஸ் ஆகி குழந்தைங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிட்ஸ் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது குழந்தைக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணாத ஒரு சில ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக தெரியாமல் கொடுக்கறது சேஃப் கிடையாது. இந்த வெத்தலையில கூட அந்த தைலம் தேய்ச்சிட்டு வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு கூட அந்த சளி டைமில் வந்து நெஞ்சில் வச்சாக்கா சளி கரைஞ்சி மோஷனில் போகும்லாம் கூட சொல்கிறாங்களே மேடம், அது வந்து மோஷனில் எப்படி போகுதுன்னா குழந்தைங்க சளி துப்ப தெரியாது, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழுங்கிடுவாங்க. ஸோ முழுங்கின சளி ஆட்டோமேட்டிக்காக வெளியே மோஷன் வழியாக தானே வரும். அது அந்த மருந்துனால தான் வருதானா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தெரியாத கெமிக்கல், சில பேர் வந்து கெரோசின் தடவுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேப்பிலையை தடவுறது, வேப்பிலை எண்ணெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட கண்டிஷனுக்கு அது சேஃப் கிடையாது. மேடம், இப்போ நம்ம இந்த ஃப்ளூ பற்றி நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கான ப்ரிவென்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு நியர்லி ஒரு 1 year 1.5 year வரைக்கும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் என்னென்ன இருக்குது மேடம்?
ஸோ வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று நேஷ்னல் ஸ்கெடியூல், இன்னொன்று வந்து ஐஏபி ஸ்கெடியூல்ன்ட்டு. நேஷ்னல் ஸ்கெடியூல்னால் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் சார்பாக கிடைக்கிற வேக்சினேஷன்ஸ். ஸோ பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா போலியோ கொடுப்பாங்க, அண்ட் தென் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, அதுக்கப்புறம் இந்த தோல் ஊசின்னு சொல்கிற இந்த பிசிஜி வேக்சின், இது வந்து பிறந்த உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இந்த 3 பீரியட்லேயுமே பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட்டுங்கிற இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் நியூமோகாக்கல், தென் அகெயின் போலியோ, ரோட்டா வைரஸ், இது எல்லாமே வந்து இந்த 1.5 months, 2.5 months, 3.5 monthsல கொடுக்குறோம். 6 monthsல பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வேக்சின் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது. பட் என்னென்னா அது வந்து கவர்மெண்ட்டில் செட்டப்பில் இல்லை. நீங்கள் உங்களோட விருப்பம், அதாவது ஆப்ஷனல் வேக்சின்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் செட்டப்பில் இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளூ வேக்சின் கொடுக்கலாம். அதோட குழந்தைங்களுக்கு 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ், இந்த எம்எம்ஆர், அதாவது மீசில்ஸ், ருபெல்லா வேக்சின் கொடுக்குறோம். தென் விட்டமின் ஏ 9 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ட்ராப்ஸ் கொடுக்குறோம். இது 9 monthsல கொடுக்குறோம். இது வந்து 1 yearக்குள்ளே நம்ம இந்த 9 months வரைக்கும் குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த டைமில் போட்டுக்கணும். ஒருவேளை மிஸ் ஆனால் கூட நீங்கள் திரும்ப உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அது கரெக்டான நெக்ஸ்ட் எந்த டோஸில் எந்த ஸ்கெடியூலில் போடணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி. இப்போ இந்த வேக்சின்ஸ்லேயே நிறைய சொல்கிறாங்க மேடம், இப்போது ஃபீவரபிள் வேக்சின், நான் ஃபீவர் வேக்சின் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டில் போடுற வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போதே கையில் ஒரு பேராசிட்டமல் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பெயினாக, குழந்தைக்குமே ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த இடம் ஸ்வெல்லிங் ஆகிடுது. பட் ப்ரைவேட்டில் போடக்கூடிய வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குழந்தைங்க அழுகிறது இல்லை, பெயின்ஸோ ஸ்வெல்லிங்கோ எதுவுமே பார்க்க முடியறது இல்லை. இதுக்கான ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேடம்? அது வந்து அந்த வேக்சினில் இருக்கிற காம்பனண்ட்டு தான் டிஃப்ரென்ஸ். இந்த பென்டாவேலண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ செல்லுலார் அண்ட் செல்லுலார் 2 டைப் இருக்குது. ஏ செல்லுலார் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மியாக வர அந்த வேக்சின், அது நம்மளுக்கு ப்ரைவேட்டில் அவைலபிளாக இருக்கும். கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ஹோல் செல் வேக்சின் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெயின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது பெயின்ஃபுல், பெயின்லெஸ்ஸுங்கிறாங்க. எந்த ஊசி குத்தினாலும் குழந்தைக்கு வலிக்க தான் போகுது. அந்த ஊசி குத்தும் போது வலிக்காமல் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபீவர் வேணால் அந்த பெயின்லெஸ் வேக்சின் சொல்லணும் இல்லையா, அதில் ஃபீவர் வரதோ அந்த கண்டிஷன் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஹோல்சேலில் ஃபீவர் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. 100% வரணும்னு கிடையாது, இதில் வரும், அதில் கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பெயின்லெஸ், பெயின்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. பட் ரெண்டுத்தோட எஃபிகசியும் சேம் தான். இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் யூஸ்வலி வேக்சின் போட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீவர் ஆனாலும் பெயின் வந்தாலும் கொஞ்சம் ஆன்சியஸ் ஆகிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த பெயின்லெஸ் வேக்சின்ங்கிறத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேடம், இப்போது கவர்மெண்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் மந்தில் ஒரு வேக்சின், 3rd and 9th, அப்புறம் 1 yearக்கு மேலே வேக்சின்ஸ் போடுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் வேக்சின் இருக்குது. 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 months, 3 months கேப்பில் ஒரு வேக்சின்ஸ். அவங்களோட ஷெடியூல் வந்து அதிகமாகவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி கவர்மெண்ட்ஸில் இது இருக்கிறத விட. இதுக்கான ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேடம்? அதான் அந்த வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் வேக்சின்ஸ் இருக்குது, இன்னொன்று கம்பல்சரி போடுற வேக்சின்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் ஆக்சுவலி என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த டிசீசஸ் வந்து ரொம்ப முக்கியமோ அதுக்கான வேக்சினை கண்டிப்பாக நம்மளே கொடுத்து ஆகணும், ஃப்ரீயாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால அந்த மெயினான டிசீசஸ்க்கு எல்லாமே கவர்மெண்ட்லேயே வந்து ஆக்சுவலி வேக்சின்ஸ் அவைலபிளாக வந்துடுது. அது இல்லாமல் ஒரு சில வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் வேக்சின்ஸ், அதாவது இது நம்மளுக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தா குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற அந்த வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஏபி ஸ்கெடியூலில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளூ வேக்சின், இந்த ஃப்ளூ, தென் டைஃபாய்டுக்கு, தென் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் வேக்சின்ஸில் வந்துடும். இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இல்லைனாலும் ப்ரைவேட்டில் இன்கேஸ் இஃப் யூ வில் நம்மளுக்கு வில்லிங்காக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுனால வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட் தான் கிடைக்குது. மேடம், இப்போது புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாண்டிஸ் வர்றது பெரிய இஷ்யூஸாகவே இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நம்ம பார்க்குறோம். நிறைய தாய்மார்கள் குழந்தைகள் வந்து ஃபோட்டோ தெரப்பியில் கொண்டு போய் பிறந்ததுமே வச்சுடுறாங்க. இதனால் அவங்களுக்கு தாய்மார்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. குழந்தை நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த ஜாண்டிஸ் மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லையா பிறக்கும் போதே அப்படின்ட்டு ரொம்ப அதில் கவனமாகவும் ஒரு பயத்தோடு இருக்காங்க. இந்த லைட் தெரப்பி பண்ணும்போது குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த ஜாண்டிஸ் சரியாகுதா, இல்லை அது எந்த கட்டத்தில் அது ஃபெயிலியர் ஆகுது மேடம் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு? பொதுவாக குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு வந்து ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகும், ஓகேங்களா. அடல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நியூ பாலுக்கு ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகும். பிரேக் ஆகாத மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் தான் அந்த பிலிரூபின்னு சொல்லுவாங்க. அந்த பிலிரூபின் தான் அந்த எல்லோ கலரில் ஜாண்டிஸை வந்து கிரியேட் பண்ணுது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3rd or 4th டேல இந்த மஞ்சக்காமலை வரும்.
இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 14 டேஸில் சரி ஆகிடும். இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது என்னென்னா இது ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசியாலஜிக்கல்னால் நார்மலாக நம்ம உடம்புல அந்த குழந்தையால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே பிலிருபினை கிளியர் பண்ண முடியாமல் அது நம்மளுக்கு ஸ்கின்ல தெரியுது. பட் கொஞ்சம் நாள் ஆக நல்லா ஃபீட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும். தானாகவே சரியாயிடும். இதுக்கு நம்ம பெருசாக வந்து ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எல்லாத்துக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்குது. இந்த கட் ஆஃப்க்கு மேலே போச்சுன்னா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ஃபோட்டோ தெரப்பிங்கிற அந்த ப்ளூ கலர் லைட்டில் வைப்போம். அப்போ அந்த லைட் பட்டு என்ன பண்ணும், அந்த பிலிருபினை வந்து குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளோட பிளட் வழியாவோ லிம்ஃபாட்டிக்ஸ் வழியாவோ கிளியர் ஆகிறதுக்கு அந்த லைட் ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணும், அந்த ஜாஸ்தி லெவல் போகாமல் கம்மி பண்ணுறதுக்கு அந்த லைட் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒருவேளை ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, அதோட லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஈஸியாக பிரெயினில் போய் அந்த பிலிருபின் டெபாசிட் ஆகி இதனால் குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி தடைப்படுறதுக்கான ரீசன்லாம் இருக்குது. அந்த ரீசன்னால தான் அதை அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம குழந்தையோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபோட்டோ தெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தெரப்பி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரொவைடட் அந்த குழந்தைக்கு அந்த ஜாண்டிஸ் அந்த கட் ஆஃப் மேலே இருந்ததுன்னா. ஓகே மேடம், இப்போ இந்த ஃபோட்டோ தெரப்பி கொடுத்து சரியான குழந்தைகளுக்கு திருப்பி ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா மேடம்? அந்த ஒரு 1 year கேப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அப்போவே நம்ம பார்க்கணும். பிகாஸ் அந்த நியூ பார்ன் ஜாண்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃபிசியோலஜிக்கல்னால் தானாகவே சரியாயிடுது. அது இல்லாமல் பெத்தாலஜிக்கல்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பெத்தாலஜிக்கல்னால் நார்மல் இல்லாமல் டீவியேட் ஆகி எக்ஸஸாக ஜாண்டிஸ் இருக்குது, அதாவது அந்த 14 டேஸ்க்கு தாண்டியுமே வந்து பாப்பா வந்து ஜாண்டிஸோட இருக்குது அப்படின்னா அப்போ வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். அதாவது அவங்க பிளட்லேயே வந்து ஹீமோலைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். அதாவது பிளட்டு இன்னும் அதிகமாக வந்து பிரேக் ஆகிட்டே இருக்க பிலிருபின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை பாப்பாவுக்கு உள்ள வந்து என்சைம் ப்ராப்ளம் இருக்கலாம், பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம். இந்த மாதிரி ஏதாவது ரீசனால் என்ன ஆகும், நார்மலாக இருக்கிற அந்த 14 டேஸை விட இன்னும் எக்ஸஸாக வந்து ஜாண்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கலாம். ஈவன் பிலியரி அட்ரிஷா இது வந்து ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன். ஸோ 14 டேஸ்க்கு மேலே தாண்டியுமே இன்னும் பாப்பா இட்ரிக்காக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக இவால்வேட் பண்ணி என்ன ரீசனால் அப்படி இருக்குங்கிறத நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். அந்த பீரியடில் வரும் 1 yearக்கு மேலே வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னா ஒன்று இதோட கண்டினியூஷனாக இருக்கலாம், இல்லை இந்த மஞ்சக்காமல் அதாவது நம்ம சரியாக ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்காததுனால ஹெப்பாட்டிட்டிஸ் ஏன்னு ஒரு வேக்சின் போடணும்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மூலமாக வந்து கண்டாமினேட் ஆகி வர ஒரு ஜாண்டிஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனி ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது மேடம். இப்போது நியூபார்ன் பேபிஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல அந்த மோஷன் போகிற சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். 3 days once 4 days once தான் மோஷனே போவாங்க. முதல்ல பார்க்கும்போது அவங்க அந்த கலர் வேரியேஷன்ஸுமே அவங்களுக்கு நிறையாவே இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம நியூபார்ன் பேபிஸ்க்கு அவங்களோட மோஷன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போகிறாங்களா அப்படின்னு நம்ம எப்படி நோட்டீஸ் பண்ணுறது மேடம்? அது பிறந்த உடனே குழந்தை வந்து போகிற அந்த மோஷன் வந்து மெக்கோனியம்னு சொல்லுவாங்க. அது நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் என்ன ஆகும், ஒரு 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டார்க் க்ரீன் லைட் க்ரீன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 7 to 10 டேஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எல்லோ கலரில் மாறிடும். இது வந்து டிரான்சிஷன் தான். ஸோ அந்த கலர்லேருந்து இந்த கலரில் மாறுதுங்கிறது ஒரு நார்மல் டிரான்சிஷன். இது வந்து அப்நார்மல்னு எப்போ சொல்லுவோம்னா இன்கேஸ் அது பிளட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து அது அப்நார்மல். யூஸ்வலி நியூ பார்ன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இது ஒரே நாள்லேயே 6 to 7 times மோஷன் போகலாம், இல்லை சேர்த்து வச்சு 6 daysக்கு ஒன்ஸும் போகலாம். மெயின் அதனால் வந்து நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு மட்டும் பாப்பாவுக்கு அப்நார்மலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூலில் ஏதாவது பிளட் மிக்ஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது அலார்மிங்கான விஷயம். இன்னொன்று குழந்தைக்கு வயிறு உப்பசமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம அதுவுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த தொடர்ச்சியாக ஒரு லாங் டேர்மாக அவங்க டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஏற்படுமா, இல்லை லாங் டேர்முக்கு அவங்களுக்கு இதுக்கான பாதிப்புகள் எதுவும் இருக்குமா மேடம் குழந்தைகளுக்கு? டைப்பர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 to 12 times யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வாட்டியுமே வந்து சேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிற அந்த ரீசன்னாலே டைப்பர் வந்து இப்போ புதுசாக இப்போ தான் டைப்பர்ஸ் எல்லாமே, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் என்னென்னா வந்து அதுவே ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈரப்பதம் இருக்க என்ன ஆகும், அதுவே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் ஒரு டைப்பரை போட்டு விட்டுட்டு அதுவே ஹெவி ஆகி தொங்குற வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் அந்த டைப்பர் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது லாங் டைம் தூங்கும் போது பேரண்ட்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுனால நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் பார்த்துக்க ஆள் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈரமாயிடுச்சுன்னா உடனே அதை மாற்றுறது பெட்டர். ஸோ இதனால் ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி லாங் டர்மாக நீங்கள் அது ரொம்ப நேரமாக அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தினால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 to 2 years வரைக்குமே அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணுறத எப்படி அவாய்ட் பண்ணலான்னா எல்லா குழந்தைக்கும் 9 months பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் ட்ரைனிங்கை கொண்டு வந்துடணும். அதாவது 9 months பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாட்டி வச்சு
அதில் தான் மோஷன் போகணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஹேபிட்டை 9 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1 yearலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் யூரின் வந்தால் சொல்லணும், இல்லை மோஷன் வர மாதிரி இருக்குன்னா அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணணுங்கிற அந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த டைப்பரே தேவைப்படாது. ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிஃபோர் ஹேண்ட் இன்டிமேட் பண்ணும்போது நம்ம பாத்ரூம்லேயே கூட்டிகிட்டு போய் குழந்தைய விட்டுடலாம். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு 1 month ஆனதுக்கப்புறம் நல்லா தலைக்கு குளிப்பாட்டிட்டு இந்த சாம்பிராணி போடுற பழக்கம் எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்குது. இது எந்த அளவுக்கு பயனளிக்கும், இல்லை அப்படின்னா இது குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேடம்? பிறந்த குழந்தை ஆக்சுவலி 2.5 கிலோக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக டெய்லியே குளிக்க வைக்கலாம். ஓகேங்களா, ஒரு 3 நாள் 4 நாள் தடவை நீங்கள் தலையும் குளிக்க வைக்கலாம். இது எதுக்குன்னா அந்த குழந்தை வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி நம்ம இதை பண்ணுறோம். பட் இந்த சாம்பிராணி புகை எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது எதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிற ரீசன்னால் தான் அது கொடுக்குறாங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அந்த சாம்பிராணி புகையுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கெமிக்கல் தான். ஸோ அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு இம்மெச்சூரான லங்ஸ் இருக்கிற டைமில் நம்ம ஒரு கெமிக்கலை வந்து அதை வந்து ஆக்சுவலி நம்ம இன்ஹேல் பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் போய் ரியாக்ஷன் காமிச்சு சீக்கிரமே அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்தமா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எந்த விதத்துலையுமே யூஸ்ஃபுல் இல்லை. இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், குழந்தைகள் வந்து விடாமல் அழுகுறாங்க அப்படின்னா இந்த கிரைப் வாட்டர் ஊற்றுங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இந்த கிரைப் வாட்டர் ஊற்றுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த வசம்பு வச்சா கூட சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மருத்துவங்கள் அவங்களாவே அது என்ன மெஷர்மெண்ட்டு கூட தெரியாமல் அந்த காய் கொண்டு வந்து தேய்ச்சி ஊற்றுங்க, இதை போடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்க அவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்கலாமோ என்னவோ. பட் இப்போ இருக்க குழந்தைக்கு நிறைய அந்த மாதிரியான நாட்டு மருத்துவம் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் கிரியேட் பண்ணுது, நிறைய ஒரு அப்நார்மலான விஷயங்களை தான் அவங்களுக்கு உண்டு பண்ணுது. இது எந்த அளவுக்கு தவிர்க்கலாம் மேடம்? இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்? இது ஆக்சுவலி இந்த கரெக்டாக வந்து ஒரு 1.5 மாதம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் எதுக்கு அழுகுதுனே தெரியாமல் சாயந்தரம் டைமில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் பிறந்த குழந்தை நைட்டுக்கு அழுவும், நைட்டு பிறந்த குழந்தை காலையில் அழுவும். இந்த வயசானவங்க சொல்கிற வழக்கமும் இருக்குது அதில். பட் தேர்ஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் இன்ஃபன்டைல் கோலிக், அதாவது ஈவினிங் கோலிக்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தை வயிறு முறுக்கி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கும், நம்மளால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதுவுமே ஒரு ஃபிசியோலாஜிக்கல் விஷயம் தான். அதாவது 1.5 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு முறுக்கல் சரியாயிடும். பட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லின்னு இல்லை, பட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு வயிறு வலிக்குது, குழந்தைக்கு வந்து வயிறு முறுக்கல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த கிரைப் வாட்டர், ஆக்சுவலி இட்ஸ் வந்து கிரிப் வாட்டர், கிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து அது அப்படியே காலப்பொருட்கள் கிரைப் வாட்டராக மாறிடுச்சு. ஸோ அந்த வயிறு டைட்னஸை வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக கொடுக்கறது அது. பட் அதுவுமே வந்து ஆக்சுவலி எந்த விதத்துலையுமே வந்து சப்போர்ட்டிவாக அதுக்கு யூஸ் கிடையாது. அதில் வெறும் சக்கரை தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குடிச்சு ஞாபகம் இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் பழைய அந்த கிரைப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குன்ற மாதிரி எல்லாம் கூட நான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி அது ஆல்கஹால் ஆட்டோமேட்டிக்கலாக கொஞ்சம் ஒரு மாதிரி செடேஷன், ஒரு மாதிரி போதை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆல்கஹால் ஊற்றினா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக போதையிலே தூங்கிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு வந்து வயிறு வலி சரியாயிடுச்சு அதனால தூங்கிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த மாதிரி காம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கிடையாது, அது எப்பவுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த சுகர் கண்டென்ட், சுகருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயினை வந்து சப்சைட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உடனே அந்த பெயின் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே அந்த குழந்தை கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்ட உடனே அந்த மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அதே ரிப்பீட்டடாக கொடுக்குறாங்க. பட் அது தவிர்த்து அதில் வேறு சில காம்போசிஷன்ஸ், நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் குழந்தையோட, அதுவும் அந்த 1.5 மாதம் இருக்கிற அந்த குழந்தையோட வயிறுக்கு வந்து அதெல்லாம் சேஃப் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தோலில் போட்டு தட்டிட்டு ஃபீடிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி இந்த வசம்பு, இந்த நிறைய நாட்டு மருந்துலாம் குழந்தைகளுக்கு அந்த குளிப்பாட்டுற டைமில் அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக ஊற்றணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உரசி ஊற்றுறாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல், இல்லை எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் மேடம் குழந்தைகளுக்கு? ஃபஸ்ட்டு 6 months பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர்த்து தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட அந்த வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜீரணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அண்ட் தாய்ப்பாலை விட ரொம்ப பியூரான ஒரு ஃபுட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பியூரான ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டிலேருந்து எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் அந்த வசம்பு, காரம், இந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி குழந்தைக்கும் வர மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாமல் குழந்தைங்களுக்கு வாந்தி, வயிறு உப்புசம், தென் லூஸ் மோஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம ஒரு நல்லதுக்குன்னு கொடுக்குறோம், ஆனால் அதனால் அந்த ஒரு கெட்டது வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு 6 months வரைக்கும் குழந்தையோட பிரெஸ்ட் ஃபீடு மட்டும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். வேறு எந்த தண்ணி, சொல்கிற மாதிரி சம்மரில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ தண்ணி கொடுத்துக்கலாமான்னு சொல்லுவாங்க. பட் அந்த தண்ணி கூட எந்த அளவுக்கு பியூர்னு நமக்கு தெரியாது. அதனால் பிரெஸ்ட் ஃபீடிங்கே இட்ஸ் வெரி குட் ஃபுட், வெரி குட் மெடிசன். சம்மரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் ஃபீட் பண்ணுங்கள்.
அது போதும். நிச்சயமாக மேடம். எனக்கு இன்னொரு கடைசி ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, குழந்தைகளுக்கு எப்பொழுது பாக்கெட் மில்க் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஏன்னா நிறைய தாய்மார்கள் நம்ம 6 மாதம் வரைக்கும் நம்ம மதர் ஃபீடிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பவுடர் மில்க் ஆர் கவுஸ் மில்க் மாறிடுறாங்க. நிறைய பேரால் அந்த பவுடர் மில்க் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இந்த கவுஸ் மில்க்கு மாறிடுறாங்க. இது கவுஸ் மில்க் குழந்தைகளுக்கு எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம்? அது எப்படி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம்? பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்கறது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்லி பிரெஸ்ட் மில்க். அதாவது நான் சொன்ன மாதிரி தண்ணி கூட கொடுக்காம வெறும் பிரெஸ்ட் மில்க் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது பேர் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வளர வளர வெறும் பிரெஸ்ட் மில்க் மட்டும் குழந்தைக்கு பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இணை உணவுகள், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அந்த பிரெஸ்ட் மில்கோட சேர்த்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சொல்கிற மாதிரி ரைஸு, கஞ்சி, பருப்பு சாதம், காய்கறின்ட்டு 1 by 1 வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கோட சேர்த்து இதை ஆட் பண்ணிகிட்டே போகணும். 1 இயர்க்கு அப்புறம் வேணால் நம்ம கொஞ்சமாக அந்த மற்ற அந்த கவுஸ் மில்க் வந்து கிராஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்குமாவது முடிஞ்ச அளவுக்கு பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்க பாருங்கள். ஆக்சுவலி 2 இயர்ஸ் வரைக்கும் இட் இஸ் ரெக்கமெண்டட். 1 இயர்க்கு மேலே நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட உணவு முறைகள் ஆகட்டும், அவங்களோட ஃபீவர், ஃப்ளூ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எங்கள் நேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தொடர்ந்து எங்கள் நேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். நன்றி. தேங்க்யூ.